முதல் விஷயமா சொல்லப்படுறது குலதெய்வ வழிபாடு தான் சொல்லப்படுதுங்கம்மா. ஆனால் சமீப காலமா நான் பார்க்குற எல்லா பக்தர்ட்டயும் ஒரு சில பேர் எங்க குலதெய்வமே தெரியலன்றாங்க. அதுக்கும் இயற்கை வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் குடுத்துருக்கு. இந்த உலகத்துல குலதெய்வமே தெரியாதவங்க, நம்ம அப்பா எந்த தெய்வத்த கும்பிட்டாரு, நம்மளுக்கு சாமி எந்த சாமின்னு தெரியாதவங்க, காஞ்சிபுரத்துல இருக்கிற காமாட்சி அம்மன வந்து குலதெய்வமா எடுத்து வழிபடுறதுக்கு சொல்றாங்கம்மா. அதே மாதிரி ஆண் தெய்வமா இருக்கிறவங்க குமரக்கோட்டை முருகன குலதெய்வம்னு நினைச்சு நான் சொல்லல, கந்தபுராணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2 விஷயம் வந்து காஞ்சிபுரத்துல ஒரு பெரிய சக்தியா செயல்படுதுங்கம்மா. அதனால ஒருவேளை குலதெய்வம் தெரியாதவங்க, காஞ்சிபுரம் இருக்கிற குமரக்கோட்டை முருகனையும், காமாட்சி அம்மன் தெய்வத்தையும் கும்பிட ஆரம்பிங்க. கண்டிப்பா அந்த சக்தி உங்க குலதெய்வத்த கொண்டு வந்து நிப்பாட்டும். அதேமாரி நான் ஒரு குலதெய்வ மந்திரம் வந்து படிச்சேங்கம்மா. படிச்சு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த மந்திரத்த சொல்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில குலதெய்வம் தெரிஞ்சு நான் கண்டுபிடிச்சு போனாங்க சார். எங்க அப்பா மூலியமா தெரிய வந்துச்சு, எங்க தாத்தா மூலியமா தெரிய வந்துச்சு. ஒரு டெத் வீட்டுக்கு போனேன். அப்போ எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க இதுதான் உங்க குலதெய்வம்னு சொல்லி, அது வந்து பெரிய அளவுக்கு வாழ்க்கைய மாத்திருக்குங்கம்மா. அது என்ன மந்திரம் சார்? என் குலதெய்வமே, சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம். இந்த மந்திரத்த நீங்க சாமி கும்புறீங்க, கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போல எந்த சூழ்நிலை இருந்தாலும், தினமும் நீங்க இந்த மந்திரத்த உங்க மனசுல சொல்லிட்டே இருக்கும்போது, கண்டிப்பா உங்க குலதெய்வத்தோட சக்தி வரும். நான் எப்படி இந்த ஆறுமுகம் அல்லிடும் அனுதினமும் ஏறுமுகன்றது வந்து, நான் படித்து உணர்ந்த விஷயம் தான் சொன்னேன். நான் அதை கண்டுபிடிச்சோ, இல்ல ஏதோ ஒரு வகையில எனக்கு வானத்துல இருந்தெல்லாம் சொல்ல. ஏதோ ஒரு வகையில நான் படிக்கிறேன். அந்த மந்திரம் பல பேர் வாழ்க்கையை மாற்றி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக எத்தனையோ முருக பக்தர்கள் வண்டியில் இருக்குது. அதோட ஒரு பெரிய தொடர்ச்சி தான் என் குலதெய்வமே, சக்தி தெய்வமே உங்களுக்கு கோடி நமஸ்காரம். இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி கோடி வணக்கங்கள் கூட சொல்லலாம், இல்லை கோடி நன்றிகள் கூட சொல்லலாம். ஆனால் இந்த குலதெய்வம் மந்திரம் சொல்ல சொல்ல நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் எங்கே இருந்தாலும் அந்த சக்தி உங்களுக்கு வந்து